மீட்பர் இரட்சகரும் ஆகிய பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பன், இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தராகிய தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு நம்மை நடத்தி வந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரத்துல நாம் அடங்கி இருக்கும்போது அவர் பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சிறையிருப்பின் அனுபவத்தை நம்மை விட்டு உடைத்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கவலை, கஷ்டங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வந்த போதிலும் இதுவரை நம்மை கைவிடாத தகப்பன் யாக்கோபுடைய கரத்தை பிடித்தது போல இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிற தேவ மகிமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த. முதலாவது நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாமா? பரிசுத்தரே, நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி செபிக்கிற தகப்பன, இந்த வார்த்தைகளை கேட்க போகிற தம்முடைய பிள்ளையுடைய உள்ளத்துல நீங்க கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களை தெளிவுபடுத்தி கொடுக்கும்படியாக துதிக்கிறோப்பா. ஞானத்தின் ஆவியினாலே தேவச்சானத்தை நிரப்பும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அவருடைய வாழ்க்கையில அவர்களுடைய கூடாரங்களுக்குள்ள என் செல்ல தகப்பன் இரக்கம் செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் போராட்டங்கள், அப்பா நன்மைகள் சூறையாடி கொண்டிருக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். இந்த பகுதி அப்பாவுடைய கரத்துல தருகிறோம். நீங்க தொடர்ந்து பொறுப்படும் ஆளுகை கூடவே இருந்து நடத்தும். அப்பாவுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவச்சனமே, இன்றைக்கு நாம் கேட்க போகிற வசனம் என்னவென்றால், நம்முடைய சிறையிருப்பின் அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், சிறையிருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தராகிய தேவன் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பின் அனுபவத்தை அவர் நீக்கி போட்டு நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். நீங்க முடியலையே, வலதுபுறம் இடதுபுறம் நீங்க முடியாதபடிக்கு ஏதாவது போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறதே, அல்லது குடிவரி களியாட்டத்தை நிமித்தம் சிறையிருப்போம், அல்லது குடும்பங்களில் பிரச்சனைகளின் நிமித்தம் சிறை பிடிக்கப்படுகிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட யோர்தான் போன்ற சிறையிருப்புகள் வந்தாலும் அந்த சிறையிருப்பை மாற்றி அமைக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறார். சிறையிருப்பின் அனுபவத்தை நீக்கி போடுகிற தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறார். எத்தனையோ சிறையிருப்புகளில் இருந்து நம்மை விடுவித்து இதுவரை தாங்கி நடத்தி வந்தாரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பது மனுஷருக்கு ஒருவேளை தெரியாததா இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். தேவச்சனமே, யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பி அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எப்பேற்பட்ட சிறையிருப்பில் இருப்பீர்கள் என்பது உங்களுக்கும் கர்த்தராகிய தேவனுக்கும் தெரியும். நீங்க உங்களால செய்யக்கூடாத காரியத்தை என் தேவனால செய்ய முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்த கர்த்தர், யாக்கோபு என்றாலே தெரியும் யார் என்று, எத்தனை என்று பொருள் கொண்டவன். இன்றைக்கு அந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்கோட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய சூழ்நிலை கைதியாகி நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற எதிரிகளின் மத்தியில தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி, வெளியில் நடந்து செல்ல விடாதபடிக்கு சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில அப்பேற்பட்ட சிறையிருப்புகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். இன்றைக்கு யாக்கோபுக்கு இறங்கினது போல, அவனுடைய வாசஸ்தலத்துக்கு இறங்கினது போல, அவனுடைய அரண்கள் முன் போல் இருந்தது போல மாற வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பம் முன் போல் இருந்தது போல மாற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை முன்போல் இருந்தது போல அவ மாற வேண்டும் என்றால், ஆதியில் கொண்டிருந்த அன்புக்குள் திரும்புங்கள் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். இழந்து போனதை தேட
மீட்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தது உண்மை என்றால் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை திருப்புற தகப்பன். உங்களுடைய கூடாரங்கள் என்றைக்கு பார்த்தாலும் அழுகதானே, என்றே பார்த்தாலும் கண்ணீர் தானே, என்று பார்த்தாலும் போராட்டம் தானே. ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாதா? ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில சமாதானமே கிடையாதா? நான் தேவனை ஆராதித்து கொண்டுதானே இருக்கிறேன், நான் ஜபித்து கொண்டு தானே இருக்கிறேன் என்று நீங்கள் புலம்பலோடு காணப்படுகலாம். இன்றைய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய அரண்மனை முன் இருந்தது போல கர்த்தர் மாற்றி பழைய சந்தோஷத்தை பழைய சமாதானத்தை நான் உனக்கு கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தோடு நான் மறுபடியும் இருப்பேனா, இழந்து போன சமாதானத்தோடு நான் மறுபடியும் இருப்பேனா என்று நீங்கள் காணப்படலாம், கதறி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது, யாக்கோபுடைய வாசஸ்தலத்துக்கு இரக்கம் பண்ணின தகப்ப உங்களுடைய வாசஸ்தலங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அரண்மனை முன் போல உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் முதலாவது விசுவாசத்துல உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்துல உறுதிப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மறுபடி கட்டப்படும் என்று கர்த்தருடைய வாக்கு உரைக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுவீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளின் கூட்டங்களை கர்த்தர் அழித்து போடுவார். நீங்கள் தேவ மகிமை வெளிப்படுத்த தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்த கர்த்தருடைய வல்லமை தரித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் அரண்மனை முன் போல உறுதிப்பட்டதா இருந்தது போல இப்பொழுதும் உறுதிப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய குடும்பத்துக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய போராட்டத்துக்கு விடுதலை வேண்டும் என்றா, உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு விடுதலை வேண்டும் என்றா, அல்லது கர்ப்பத்தின் கனி கிடைக்காத நிமித்தம் குடும்பத்தாரால் பகைக்கப்பட்ட ஒரு மூளைக்குள்ளே சிறையிருப்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றா, இன்றைய கர்த்தர் சொல்கிறார், முன் இருந்தது போல உன் அரண்மனை உறுதிப்பட போகிறது, உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இதுவரை இருந்த சிறையிருப்பை மாற்றி போடுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறார். எல்லாமே இழந்து போயிட்டேன், எல்லா சமாதானமும் எங்களை விட்டு அற்று போயிட்டேன் என்று நினைத்திருக்கிற வேலையில இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை உறுதியை பிடிப்பீர்கள் என்றால், எத்தனை வருடமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆனாலும் விடுதலை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை உறுதியை பற்றி பிடிங்க. இழந்து போன விசுவாசத்தை மறுபடியும் பற்றி பிடிப்பீர்கள் என்றால் உங்களுடைய அரண்மனை முன் இருந்தது போல இன்றைக்கும் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதியோடு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள், அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 126:1 சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். தேவச்சனமே, எப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து இந்த போராட்டத்தை கர்த்தர் நீக்கும் போது எப்படி இருந்தார்களாம்? சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தார்களாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பா உங்களை விட்டு நீங்கும் போது உங்களுக்கு ஐயோ இது எப்படி முடிந்தது, இது எப்படி ஆயிற்று, எங்களால இது நம்ப முடியலையே, இந்த அற்புதம் எப்படி நடந்தது, இந்த பண தேவைக்காக ஜபித்து கொண்டிருந்தேனே, இந்த பொருளாதார தேவைக்காக ஜபித்து கொண்டிருந்தேனே, இந்த பிசினஸுக்காக ஜபித்து கொண்டிருந்தேனே, குடும்பத்துல சமாதானத்துக்காக ஜபித்து கொண்டிருந்தேனே, ஆனால் நான் நினைத்திராத வேளையில என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது என்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நீங்க உங்களை கொண்டு கர்த்தர் சாட்சி கொடுக்க போறா. இன்றைக்கு தேவ சமூகத்தை உறுதியை பிடிங்க. சியோனி சிறையிருப்பை திருப்பினது போல உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இன்று முதல் நான் தேவ சமூகத்தை உறுதியாய் பிடிப்பேன் என்று தேவ சமூகத்துல உறுதியாடுங்க. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அடிமைத்தனங்கள் வரும்போது, சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ண வேண்டும். முன்னிலும் அதிகமா நான் ஜெபிப்பேன், முன்னிலும் அதிகமா தேவ வசனத்தை வாசிப்பேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தரால மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு என் தேசத்துக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக குடித்து வெறுத்து மனம் போன போக்கில போய்கொண்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை நினைத்து நீங்கள் தேவ சமூகத்துல ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தார்களாம் தேவச்சாமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? எப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ளே தன்னை தாழ்த்த வேண்டும், கர்த்தருக்குள்ளே தன்னை பொறுமையோடு காத்துக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவனிடம் தங்கும் தேவ கிருபை தங்குமா? இன்றைக்கு உங்களிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீர்களா? சங்கீதக்காரனாகிய
தாவீது சொன்னது போல கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன் என்ற தேவ சமூகத்துல பொறுமையோட காத்திருக்கிறீர்களா? அந்த காத்திருக்கிற இறுதி உங்களுக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக உங்க சிறையிருப்பு உங்களை விட்டு மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதை குறித்து கலங்கி கொண்டிராதீர்கள். எந்த மருத்துவமனைகளை டாக்டர்ஸை கைவிட்டாங்க, இந்த பலவீனம் மாறாது என்று சொல்லுகிறாங்க. இல்ல இவ்வளவு நாள் தான் இருப்பு நாள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் காலத்தை நேரத்தை மாற்றி அமைக்கிற தேவன். யாக்கோபுடைய வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்த தகப்பன் காலத்தை நேரத்தை மாற்ற என் தேவனால கூடும் என்றால் தேவ ஜனமே எந்த காலத்தை நேரத்தை சமயங்களை மாற்றி அமைக்கிற என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்க கூடாரங்களுக்குள்ளே கடந்து வருகிறார். என் தேவனாய் கர்த்தர் உங்க வாசஸ்தலங்களுக்குள்ளே கடந்து வருகிறார். ஆகியால் நீங்கள் எதை குறித்து கலங்காமல் பயப்படாமல் இருங்க. ஏனென்றால் அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். முடிந்து போயிட்டு எல்லாமே முடிந்து போயிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆறுதல் தருகிறவர் கர்த்தராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. மனுஷன் ஆறுதல் தந்தா அது ஆறுதல் ஆகாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஆறுதலை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் அவரே உறுதியை பற்றி படிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை வரும். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அடுத்தது உள்ள வசனத்தை யாருக்கெல்லாம் தேவனாய் கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். சிறையிருப்பின் அனுபவத்தை யாருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீக்கி போட்டார் பார்க்கலாமா? யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். தேவச்சனமே யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் எவ்வளவோ சோதிக்கப்படுகிறான், எவ்வளவோ நிந்திக்கப்படுகிறான், எல்லாராலும் கைவிடப்படுகிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு உறுதி இருந்தது. நான் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? தேவச்சனமே தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுக்கு தெரியும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை தப்பிக்க ஒருவர் உண்டு, என்னை விடுவிக்க ஒருவர் உண்டு. ஏன்னா யோபு யாருக்கு நீதிகேடு செய்ததில்லை, யாருடைய வாழ்க்கையில அநியாயமா அவன் வாங்கினதில்லை. அவன் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமனா இருந்தான். அந்த உத்தமத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, நண்பர்கள் கூட அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் யோபு என்ன செய்கிறாரு? அந்த அவருடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறாங்க. யோபு சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அவனுடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு தேவச்சனமே யாரெல்லாம் நான் சிநேகிதருக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்மை இகழ்ந்தவரை, நம்மை சபிக்கிறவர்களை, நம்மை தூஷிக்கிறவர்களை, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றி போடுகிற தேவனாய் கடந்து வருகிறார். எல்லாம் இழந்து போயிட்டேன், ஒன்றுமே இல்லை என்று யோபு வேதனையோடு கண்ணீரோடு இருந்ததாக இல்லை. அவன் தேவ சமூகத்துல உறுதியா இருந்தான். இன்றைக்கு தேவச்சனமே எல்லாம் இழந்த நிலைமையில நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில காணப்படுகலாம். யோபுவை போல எல்லாவற்றையும் நான் இழந்தேன், நன்மை என்று சொல்வதற்கு ஒன்று கூட இல்லை என்று நீங்கள் வேதனையோடு புலம்பலோடு இருக்கலாம். இன்றைக்கு தேவனை கேட்டு சொல்லுகிறான். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தது போல நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் பிறருக்காக ஜெபிக்கிறோமா? பிறருக்காக தேவ சமூகத்துல நிற்கிறோமா? பிறருக்காக கதறி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. அன்னாளுடைய மன கிளேசத்தை கர்த்தராகிய தேவன் பதில் கொடுத்தார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தருடைய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. உண்மையா யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தருடைய அற்புதம் கடந்து வரும். அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தருடைய அதிசயங்கள் கடந்து வரும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். யோபுடைய சிநேகிதருக்காக யோபு ஜெபித்த போது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற முடியும் என்றால்
இன்றைக்கு தேவச்சானமே சீயோனி சிறையிருப்பை திருப்பினது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தப்படக்கூடிய ஒரு வல்லமை நமக்குள்ளே தந்திருக்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பு மாறினது மாத்திரமல்லாமல் அவன் இழந்து போன எல்லா மேன்மைகளையும் பெற்றுக்கொண்டான், இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இருக்கிறதா? ஜபித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களுக்கு ஜபிக்கிறோமா? ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோமா? அல்லது ஒரு சிறையிருப்புக்குள்ள வந்த போது பிறருக்காக ஜபிக்கிறதை விட்டு நான் தூரம் போய் கொண்டிருக்கிறோமா? சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்து இருக்கிறது நிமித்தம் நான் பிறருக்காக ஏன் ஜபிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யோபு சிறையிருப்பில் இருந்து கொண்டுதான் ஜபித்தான். அவனுடைய போராட்டத்தின் மத்தியில தான் சிநேகிதருக்காக ஜபித்தான். அவனுடைய பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில தான் சிநேகிதருக்காக ஜபித்தான். அவனுடைய உபத்திரவத்தின் மத்தியில தான் சிநேகிதருக்காக ஜபித்தான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை மாற்றி போடுகிற தேவன் உங்களோடு கூட கடந்து வருவார். உங்களுடைய போராட்டத்தை நீக்கி போடுகிற தகப்பன் உங்க மத்தியில அசைவாடி கொண்டிருப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்று கைவிடுவதும் இல்லை. அவர் இரக்கத்துக்குரிய தேவச்சானமே, இரக்கத்துக்குரியவர். அவர் நமக்குள் இரக்கம் பாராட்டுகிற தேவன். எவ்வளவோ துன்மார்க்கமாய் ஜீவித்து துன்மார்க்க ஜீவியம் பண்ணி பாவிகளோடு நடந்து பாவ வழிகளை கை கொண்டு பாவத்தை செய்து மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே கர்த்தராகிய தேவன் தொடுகிறார் என்றால் அவர்களுக்கு அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது என்றால் இன்றைக்கு உன்னையும் என்னை நடத்துகிற தேவன் நம்முடைய குடும்பத்தை தப்பிக்க மாட்டாரா? நம்மளை வாழ வைக்க மாட்டாரா? நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலை வராதா? இன்றைக்கு நம்மை தப்பிக்க போதுமானவரா இருக்கிறார். இன்றைக்கு அவருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இன்றைக்கு தேவச்சனமே ஏற்பதின் கனிகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், அவர் யாவருக்கும் சகலத்தை செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றை கடலை கர்த்தராலே அதட்டக்கூடும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை மாற்ற என் தேவனால முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கம். சத்துருக்களை உன் பாதம் காலுக்கடி கொண்டு வர அவராலே முடியும். எந்த சத்துரு, எந்த ஜனங்கள் உன்னை நிந்திக்கிறார்களோ, எந்த ஜனங்கள் உன்னை தூசிக்கிறார்களோ அவர்களை உன் பட்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து உன்னை அந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு வைக்க அவரால் முடியும். ஆகியால் தேவச்சனமே, இன்றைய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்தது போல நீங்கள் தேவ சமூகத்துல கண்ணீரோடு தகப்பன உங்களுடைய ஜனங்களுக்கு மனம் இறங்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். உங்க பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களா? உங்களை அந்த பிள்ளைகளை போன்ற சூழ்நிலையில் இருக்கிறார். பிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது உங்க சூழ்நிலை சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போடுவா. உங்களுடைய கணவன்மார்கள் தேவையில்லாத பாதைகள் நடக்கிறார்களா? அல்லது குடித்து வெறுத்த மனம் போன பாதையில நடந்து சிறையிருப்புக்குள்ளே வாழ்ந்து குடும்பமாய் பார்க்காதபடி குடும்பத்தை நிந்தித்து தூஷித்து ஒரு குடும்பத்தை கைவிடப்பட்ட நிலையில கைவிட்டு விட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்தது போல நீங்கள் பிறருக்காக ஜபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டு பண்ண என் தகப்பனால முடியும். ஒரு திருப்பத்தை மாற்றி அமைக்க முடியும். இன்றைக்கு அரண்மனை முன் இருந்தது போல உறுதிப்படுத்த கர்த்தரால முடியும் என்றால் பாலாய் இடிந்து கிடைக்கிற உங்க குடும்பங்களை, பாலாய் விட்டு விட்டு போன உங்க குடும்பத்தை மறுபடியும் கட்டுவிக்க, மறுபடியும் உயிர்ப்பிக்க என் செல்ல தகப்பனால முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். தேவச்சனமே, பேதுருவை சிறைசாலையில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்னது? சபையார் என்ன செய்கிறாங்க? ஊக்கமாய் ஜபிக்கிறாங்க. ஏன்னா பேதுரு மேல அவர்களுக்கு ஒரு பாசம், ஒரு அன்பு அவர்களுக்கு இருந்தது நிமித்தம் அவன் சிறை பிடிக்கப்பட்டிருந்தான் என்று அவர்கள் அறிந்து அந்த பேதுருக்காக சபையார் அனைவரும் ஊக்கத்தோடு ஜபித்தார்கள். அதனால் தான் நான் சொன்னேன், ஜபம் என்கிறது அந்த தேசத்தை அசைக்க கூடியதா இருக்கும். ஜபம் என்கிறது
அல்லது குடும்பத்துல விடுதலை கொண்டு வரக்கூடியதா இருக்கா? ஜபம் தான் எல்லாவற்றிற்கும் உதவா. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஜபித்து ஜபித்து என்ன கண்டா? எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னா, இடைவிடாமல் ஜபியுங்கள் என்று சொன்னார். சீசர்களை பார்த்து சொன்னா, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா என்று சொன்னா, இன்றைக்கு தேவச்சனமே கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு சபையார் ஊக்கமாக ஜபித்து அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பூரண விடுதலை கொடுத்தார், ஒரு பூரண அற்புதத்தை கட்டளையிட்டார். கர்த்தருடைய அற்புதம் அந்த இடத்துல நடந்து பாருங்க. 16வது வசனத்தை படிக்கலாம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். தேவச்சனமே அந்த கட்டுக்குள்ள இருந்து அவனை வெளியே விட்ட போது தேவச்சனங்கள் எல்லாரும் அவனை கண்டு பிரமித்தார்களாம். அவன் ஏனென்று அவனுடைய முகம் அவ்வளவாய் பிரகாசித்து கொண்டிருந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமே வந்தது. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போட்டார். அவனுடைய வேதனை நீங்கும்படி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் ஜபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே, என்னுடைய கண்ணீருக்கு பதில் தரவில்லையே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியலையே, நான் எத்தனை வருடமோ தேவ சமூகத்தை நோக்கி ஓடி ஓடி போகிறேன், ஆனாலும் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கலையே, எத்தனை ஆண்டுகளா இந்த கடன் பிரச்சனை என்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கர்த்தரே என்று கதறுகிறேனே, உபவாசிக்கிறேனே, ஜபிக்கிறேனே, ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீங்கள் புலம்பலோடு காணப்படலாம், அழுகையோடு காணப்படலாம். இன்றைக்கு தேவனாய் கேட்டு சொல்லுகிறோம், பேதுருடைய கட்டுகளை அறுத்த தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால், நீங்கள் அவரை விசுவாசத்தோடு நம்புகிறீர்கள் என்றால், அவருடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கை அவருக்குள்ளே வாழ்கிறீர் என்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்ற போகிறேன். உங்களுடைய சிறையிருப்பு இன்றைக்கு விலக போகிறது. உங்க குடும்பத்தை பற்றின சிறையிருப்பை கர்த்தர் விலக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகியால் பேதுருடைய கட்டுகளை அறுத்த தகப்பன், பேதுருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தகப்பன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேவச்சனமே உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிந்தைகளா இருந்தாலும் அந்த நிந்தை உடைக்க என் தகப்பனால முடியும். அடுத்தது பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. தேவச்சனமே பவுலும் சீலாவும் எந்த இடத்துல இருந்து ஜபிக்கிறாங்க? இப்போ நம்ம வீடுகளில விசாலமான இடம் கிடைக்கும் போதே, விசாலமா நம்ம சந்தோஷமா இருக்கும் போதே நான் ஜபிக்கிறதை தவற விடுகிறோம். தேவ சமூகத்தை நோக்கி துதிக்கிறதை விட்டு விடுகிறோம், ஆராதிக்கிறதை விட்டு விடுகிறோம். ஆனா பவுலும் சீலாவையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்கே இருந்து கொண்டு ஜபிக்கிறாங்க? சிறைசாலைக்குள் இருந்து கொண்டு ஜபிக்கிறாங்க. சிறைசாலைக்குள் இருந்து கொண்டு துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நமக்குள்ள வந்திருக்கும் என்றால், ஐயோ நான் தேவனை தேடி என்ன பலன் என்று தகைத்து அவரை விட்டு மிகவும் தூரம் போய் கொண்டிருப்போம். ஆனா அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, எந்த மனிதரால் எங்களை விடுவிக்க முடியாது, எங்களை விடுவிக்க ஒருவரால் தான் முடியும், அவர் தான் என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமா உங்களை விடுதலை தருவார். பவுலும் சீலாவும் மனுஷனை பார்க்கவில்லை, பவுலும் சீலாவும் உலகத்தை பார்க்கவில்லை, பவுலும் சீலாவும் மனுஷனை பார்க்கவில்லை, உற்றாரை பார்க்கல, குடும்பத்தாரை பார்க்கல, சொந்த பந்தத்தை பார்க்கலாம். அவர்கள் யாரை நோக்கி பார்த்தார்கள்? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், என் இரட்சகராகிய கர்த்தர் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். ஆகையால் தான் அங்கே என்ன நடந்தது? தேவன் அற்புதத்தை செய்தார். அங்கே அற்புதம் கடந்து வந்தது. அவருடைய வாழ்க்கையில விடுதலை கடந்து வந்தது. அவருடைய கட்டுகள் அறுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு பிரமிப்போடு பார்க்கும்படி கிரியை செய்தார். இன்றைக்கு தேவச்சனமே உன்னை தூசிக்கிறார்களே, உன்னை நிந்திக்கிறார்களே, உன்னை வேறு மனுஷியை பார்க்கிறார்களே, ஒரு கூட்டத்தில் கூட உன்னை நிற்க விடாதபடி உன்னை தனிமைப்படுத்துகிறார்களே, உன்னுடைய எல்லா ஜனத்தின் மத்தியில உன்னை வேறு மாதிரி பார்க்க
பார்க்கிறார்களே. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர் என்பதை இன்னும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. நீ சிறையிருப்புக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை திறப்பின தகப்பன், உன்னுடைய சிறையிருப்பை திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பவுலோட பேதுருடைய சிறையிருப்பை திருப்பின தேவன், பவுல் சீலாவுடைய சிறையிருப்பை திருப்பின தேவன், இன்றைக்கு உன் குடும்பத்தினுடைய சிறையிருப்பை திருப்பவரா. மாந்திரியை கட்டினாலே உன் குடும்பத்தை வாழ விட மாட்டேன் என்று உனக்கு எதிராக சதி திட்டம் பண்ணி உன் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை கெடுத்து, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து, உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தை அலை மோதி வைத்துக் கொண்டிருக்கிற மாந்திரிகத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தை அழிக்கும்படி போராடி கொண்டிருக்கிறது. ஆகையால் நீ வெட்கப்பட்டு, ஐயோ என் குடும்பத்தாலே குனிந்து போறது, என் குடும்பம் தேவ அன்பை விட்டு விலகி போறது, என் குடும்பத்துல வாழ்க்கையே இல்லையா, நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க மாட்டோமா என்று கதறுகிற சகோதரியே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேப்பா. இன்னைக்கு திக்கற்ற ஜனங்கள், கைவிடப்பட்ட ஜனங்கள், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் சிறையிருப்பின் அனுபவத்துல இருந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்பா, இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஜெயம் வருமா? இந்த கவலை கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? என்னுடைய பிள்ளையுடைய திருமணம் நல்ல முறை நடக்குமா? என் குடும்பம் மறுபடியும் ஒருங்கிணையுமா? யாக்கோபுடைய வாசஸ்தலம் முன்னிருந்தது போல, அவனுடைய அரண்மனை முன்னிருந்தது போல உறுதிப்பட்டது. அப்பா, என்னுடைய வாழ்க்கை பழையது போல கட்டப்படுமா? என்னுடைய வாழ்க்கை பழையது போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் என் வாழ்க்கையில சமாதானத்தோடு இருப்பேனா? என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை காண்பேனா என்று கதறிக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது, உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துருவானன் வெட்டுண்டு விழுவான், நீயோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாய். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பன, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இப்படிப்பட்ட பல போராட்டங்களோடு எத்தனையோ தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்பா, எல்லாருடைய சிறையிருப்புகளையும் இன்றைக்கு கலந்து போக பண்ணுகிற கிருபைக்காக துதிக்கிறார். சபிக்கப்பட்ட துஷ்ட பிசாசு ஒரு குடும்பத்திலும் ஆளுகை செய்யாதபடி எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் நிறைவாய் கடந்து வந்து அற்புதத்தை நடப்பிக்கும்படியாக துதிக்கிறாப்பா. அற்புதம் உள்ள கரம் தேவ பிள்ளைகள் மத்தியில நீட்டப்படட்டும் என்று ஒப்பு கொண்டிருக்கிறாப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீர். இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை என்று சொன்ன நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும் என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் கடந்து வரட்டும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் மிகுதியா இருப்பதாக. நம்முடைய பிள்ளையுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் தொல்லை கஷ்டங்கள் மாறட்டும், குடும்பத்தின் பிரிவினைகள் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு என்று நிலைத்திருப்பதாக. அப்பா, அந்த வார்த்தைகள் தேவ ஜனத்தை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமா, உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. அப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை கொண்டு தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எல்லா சிறையிருப்புகளுக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.